இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம கடந்த வீடியோக்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஓகேங்களா? வெறுமனே சினிமா, சோஷியல் தாட்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம பொலிட்டிக்கலும் சில இது பேசுவோம். ரைட்? நம்ம ஆல்ரெடி பேச வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். நான் அதோட லிங்க்கை கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணிடுறேன். இந்த சேனலில் நம்ம கடைசியாக நம்ம எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏறக்குறைய 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 3 வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் சார்ந்த கருத்துக்கள் நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா? அந்த அனுபவத்தினால நான் இந்த விஷயத்தை பகிர்றேன். உனக்கு என்னடா அரசியல் தெரியும், நீ என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான். ஓகேங்களா? இது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ரெண்டாவது, இதில் நான் சொல்ல போகிற கருத்துக்கள் யார் மனசையும் புண்படுத்துறது கிடையாது. இன்னொன்று சமூக பார்வை ஒன்று, இன்னொன்று ஜனநாயக கடமை. நான் என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. அதை பற்றி நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணலைன்னா நான் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற குடிமகனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி அந்த ஒரு இடுக்கு எனக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ பதிவிட்டுறேன். ஓகேங்களா? சரி, என்ன தாண்டா மேட்ரு அப்படின்னா பட்ஜெட் 2024. ஓகேங்களா? இந்தியா லெவலில் நடக்கிற, சென்ட்ரல் லெவலில் நடக்கிற பட்ஜெட் மீட்டிங். நிர்மலா சீதாராமன் அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா நிதித்துறை அமைச்சராக இருக்காங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பட்ஜெட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட். ஓகே, 2014 இப்போ 2024 3வது முறை. ஓகேங்களா? அதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. 2019, 2020, 2021, 2022, 2023, 2024க்கான இடையில ஒரு பட்ஜெட் தாக்கல் விஷயம் நடந்துச்சு. அப்புறம் 2024க்கான இந்திய பட்ஜெட். ஸோ எத்தனை ஏறக்குறைய ஒரு 7 மீட்டிங் நினைக்கிறேன். 19, 20, 21, 22, 23, 24 1, இப்போ 24 2. இந்த வருஷம் மட்டும் 2 தடவை நடந்திருக்கு. நான் ரொம்ப எல்லாத்தையும் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கடந்த எலெக்ஷனில் இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். பிஎம் கேண்டிடேட்டில் 3வது முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்கிறாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட். அதாவது பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சியில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கூட்டணி ஆட்சி. பிரதமராகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி ஐயா கண்டினியூ பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பான்மை இழந்துருச்சு, கூட்டணி ஆட்சி. காரணம் என்னென்னா கூட்டணியில் ஒரு 2 பேர் தன்வசப்படுத்தணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான் இந்த பட்ஜெட் மீட்டிங்கை நான் பார்க்குறேன். ஏன் இந்தியாவுக்கு தானே ஃபுல்லாக பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தா இது இந்திய பட்ஜெட் மீட்டிங் மாதிரி இல்லை. தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷனே பண்ணலை. பார்த்தா ஆந்திராவுக்கு, பீகாருக்கு பார்த்திங்க அப்படின்னா பல 1000 கோடி பார்த்திங்க அப்படின்னா நிதி ஒதுக்கிடுறாங்க. அரசியல் பின்புலம் அப்படியே கண்ணுக்கு எதிரில் தெரியுது நல்லாவே. நம்ம 40க்கு 40 பேரை எலெக்ட் பண்ணியிருக்கோம் அங்கே எம்பி எலெக்ஷனுக்கு. எம்பினா எப்படி? லோக்சபா, ராஜ்யசபாவில் போய் பேசுகிற எம்பி, நியமன எம்பி அந்த மாதிரி இல்லை. அது தான் பிரதமர் தான் அதை இது பண்ணுவார், எலெக்ட் பண்ண வைப்பார். ஓகேங்களா? நான் அந்த சைடே போல் நம்ம தமிழ்நாட்டு சார்பாக 543 எம்பிக்கள் இருக்கும்ல லோக்சபாவில். அந்த லோக்சபாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தரப்புலேருந்து 40 எம்பிக்கள் அங்கே போவாங்க. 234 தொகுதியில் 6 வகுத்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 40க்கும் மேலே வரும். 40 புள்ளி ஏதோ சம்திங் வரும். 40 எம்பிக்கள். அதாவது ஒரு மாவட்டத்துக்கு 6 எம்பி கணக்கு வச்சுப்போம். 6 தொகுதின்னா 6 தொகுதிக்கு ஆமாம் 6 எம்பி ஏதோ சம்திங் வரும். ஐயோ ஏதோ குழப்பறேன்டா. 6 எம்எல்ஏ தொகுதி சேர்த்து ஒரு எம்பி. இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியன் பாலிட்டி இதுதான். நம்ம இந்தியன் பாலிட்டியில் நம்ம தமிழ்நாட்டு பாலிட்டி இதே தான். ஓகேங்களா? 234 தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா 40 எம்பி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 40க்கு 40மே இப்போ இருக்கிற ரூலிங்கில் இருக்கிற டிஎம்கே ப்ளஸ், அதாவது திமுக கூட்டணி அவங்களாம் பெரும்பான்மை அடைஞ்சிட்டாங்க. 40க்கு 40ங்கிறது ஒரு பெரும்பான்மை தமிழ்நாட்டு ஃபுல்லாக. ஓகேங்களா?
அதை அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியாமல் அறிவித்த மாதிரி தான் இந்த பட்ஜெட் மீட்டிங் அமைஞ்சிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்திங்கன்னா வழக்கமாக திருக்குறள், புறநானூறு இதெல்லாம் சொல்லி தான் பட்ஜெட் மீட்டிங்கு வந்து அவங்க ஸ்பீச்சை கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம வழக்கத்துக்கு மாறாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க அறிவித்த அந்த அறிவிப்பில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகாமல் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, அப்புறம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுடைய பெரும்பான்மை இல்லாமல் இருக்குதோ அந்தந்த மாநிலங்களோட பேரும் பெரிதளவில் அறிவிக்கலை. பெரிதளவில் அதை இடம்பெறாமல் அவங்களோட ஸ்பீச், அந்த உரையாடல் வந்து அப்படி இருந்திருக்கு. அதை பற்றி பல பேர் பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் நான் ஹைலைட்டடாக பார்த்த விஷயத்த இந்த வீடியோவில் பதிவிட போகிறேன். என்னன்னா இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா இது அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து அவதூறாக பரப்பிவிட்டோம் அப்படின்னா வயலேஷன் கண்டென்ட்டாக மாறிடும். நம்ம வயலேஷனுக்குள்ளே போகக்கூடாது, காப்பிரைட் பண்ணக்கூடாது. நம்ம கருத்து சுதந்திரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நம்ம கருத்து இருக்கணும். விமர்சனமாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாள். ஸோ அதனால் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ரைட், இந்த பட்ஜெட் மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள், ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் என்னென்ன ஒதுக்கியிருக்காங்கிறத வச்சு சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரி விலக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வரி கிடையாது, வரி விலக்கு. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் 5%, 10%, 15%, 20%, 25%, 30% வரைக்கும். அதாவது 3லேருந்து 7, 3க்கு மேலே 7க்குள்ளே, அப்புறம் 7க்கு மேலே 10க்குள்ளே, அப்புறம் 10க்கு மேலே 12க்குள்ளே, அப்புறம் 12க்கு மேலே 14க்குள்ளே, அப்புறம் 14, 15, 15க்கு மேலே, 15க்கு மேலே 15 லட்சத்துக்கு மேலே ஒருத்தவங்களோட ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க 30% வரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். டீட்டெயில் எலாபரேட்டாக எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நியூஸில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப விவரமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு. இப்போ புதுசாக வேலைக்கு சேர்றாங்களே ஃப்ரெஷர்ஸ், அவங்க வந்து இப்போ வேலைக்கு சேர்ந்துட்டாங்க, ரெக்ரூட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா வந்து ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஹரியானா அப்படிங்கிற மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்காம இருக்கிறாங்களே இளைஞர்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊக்கத்தொகை தரோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து சொல்லியிருப்பார். சட்டுன்னு அது எனக்கு ரிமெம்பர் ஆனிச்சு. பட் இவங்க எப்படி அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற ஃப்ரெஷர்ஸுக்கு, அதாவது எங்களுக்கு கூட இல்லை, நாங்களாம் வந்து 2 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 மாதம் ஏதோ இன்டர்ன்ஷிப் அதுமாரி அட்டன் பண்ணி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுனால கூட எங்களுக்கு கிடைக்குமாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல. பட் புதுசாக இப்போ ஃப்ரெஷர்ஸாக வரானுங்க. அவனுங்க அழகாக ஒரு கம்பெனியில் ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகி நல்ல சம்பளத்தில் வேலைக்கு ஆல்ரெடி அவங்க போயிட்டுருக்கப்பயே இவங்களும் சேர்ந்து ஊக்கத்தொகை கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியல. அப்போ வேலையே இல்லாமல் இருக்கிற எங்களோட நிலைமை வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் கவர்மெண்ட் வந்து வேலையே இல்லாதவனுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை நான் சொல்லலைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து நான் முதல்வனுங்கிற திட்டத்தை வகுத்து இப்போ ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல், டிஎன் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது. நீங்கள் அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருட்டுனாங்களே, அந்த உருட்டெல்லாம் இனிமேல் செல்லாதுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிங்க. ஒன்று இது. ரெண்டாவது விஷயத்தை நான் அதை சொல்லிட்டேன். அடுத்து வந்து மூணாவது என்னென்னா, ஆந்திரா மாநிலத்தில் உள்ள தலைநகரம் அமராவதி இப்போ தான் அதை ரீசெண்டாக தான் அறிவித்தாங்க. அது இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 கோடி நிதியை ஒதுக்குறாங்க ஆந்திரா மாநிலத்துக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு மட்டும் சொல்ல நல்லா இருக்காது. ஏன்னா அந்த ஆல் ஓவர் இந்தியா பட்ஜெட்டு, ஆல் ஓவரில் அதில் குறிப்பாக தமிழ்நாடு. ஏன்னா பெரும்பான்மை அடித்து எதிர்கட்சியே, அதாவது ஆளுங்கட்சியே மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்குனது நம்ம அரசாங்கம் தான். கரெக்டாக? நம்ம அரசாங்கம், தமிழக அரசாங்கமும் கேரளா, எந்தெந்த இடத்துல ஆளுங்கட்சி வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருந்ததோ அந்தந்த கட்சிகள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறது, அந்தந்த மாநிலங்கள், அதுக்கெல்லாம் பெருசாக எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் பெரிதளவில் பண்ணல. அது தமிழ்நாட்டில் சுத்தமாக கண்டுக்கல. அந்த 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 ஸ்பீச்சில் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணல. இவ்வளோத்துக்குள்ள அந்த அம்மாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ் மரபில் இருந்தவங்க தான். ஆனால் பெங்களூரில் செட்டில் ஆயிருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க இந்திய அளவில். ரைட்? தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர். ஓகேங்களா?
சென்ட்ரலில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகேங்களா? சென்ட்ரல் மினிஸ்டர்னு சென்ட்ரலுக்குன்னு தனி மினிஸ்ட்ரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்லிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ரைட், ஓகே. இப்போ இதை குறித்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத முதன்மையாக இதை சொல்கிறேன். பிஜேபி பிட்ரைல்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்த இடத்துல நான் மெயினாக கவனித்த 2 பாயிண்ட்டை சொல்கிறேன். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞர்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஏழைகள், பெண்கள், அப்புறம் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள், இவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த ஜனநாயகத்தில் இந்த நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்கீங்க, இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த கருத்தை முன்னிறுத்தி வச்சாங்க. 2வது, நாங்கள் சென்னை மெட்ரோக்காக ஒரு பட்ஜெட் வந்து உங்ககிட்ட கடந்த 3 ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை பற்றி எதுவுமே வாயை திறக்காமல் நீங்கள் சடனாக நீங்கள் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உங்களுடைய இதில் அரவணைப்பில் இருக்கிற, அதாவது நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் மெஜாரிட்டி வச்சுருக்கீங்களோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை வந்து பெரும்பான்மையாக ஒதுக்கியிருக்கீங்களே, இது எங்களுக்கு ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொல்கிறது, இது வந்து எங்களுக்கு ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய தலைமையில், நம்ம முதல்வருடைய தலைமையில் எம்பிக்கள் 40 பேர், ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் அந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு விஷயத்த கன்வே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் சார், அவர் என்ன சொல்கிறதுன்னே தெரியல அந்த மனுஷனை. பிஜேபிக்கு நேரடி வில்லன் நம்ம முத்துப்பாண்டி தான். எப்படி கில்லிக்கு சரவணன் முத்துப்பாண்டியோ அதே மாதிரி இவர் இந்த பிஜேபிக்கு முத்துப்பாண்டியாக இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு வில்லனாக இருக்காப்புல. யாருன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள். அதனாலேயே அவருக்கு ஹிந்தி வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தெலுங்குலேயும் வாய்ப்பு பெருசாக இல்லை. தெலுங்குனா ஆந்திராவில் ஒரு படம் பண்ண முடியாது, ஆனால் தெலுங்கானாவில் மார்க்கெட் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ தெலுங்குலேயும் ஆனால் பெரும்பான்மையாக தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ஆந்திராவில் தான் பெரும்பான்மையாக இருக்குது. ரைட், அதை நம்ம பேச வேண்டாம். பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஆனால் சில படங்கள்லையும் நடிச்சிட்டு தான் இருக்காரு, அங்கங்கே தலை காணிச்சிட்டு தான் இருக்கார். நான் அதை பற்றி பேசலை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட் மீட்டிங்கு, மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் அல்வா சாப்பிடும் நேரம் அப்படின்னு சொல்லி, அல்வா சாப்பிட்ற நேரம்னு சொல்லி ஒரு மாதிரி அல்வா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. மிச்சர் சாப்பிடுங்க சம்திங். நம்ம அதை பற்றிலாம் ஆல்ரெடி பேசியிருப்போம். நம்ம கள்ளக்குறிச்சி இஷ்யூ பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அதோடைய வீடியோவோட லிங்க் வந்து காட்சியில் ஆட் பண்ணுறேன். ரைட், இதெல்லாம் அரசியல் சம்மந்தமாக பேசின விஷயங்கள், அரசியலாக்கப்பட்ட விஷயங்கள். அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட்ஜெட் இதில் தமிழ்நாட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணாமல், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய இதை மென்ஷன் பண்ணாமல் இவங்க பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் இல்லை, டேக்ஸ் எல்லாம் கட்டுறது பெரும்பான்மையாக நம்ம தமிழ் மாநிலம் தான். நம்ம தமிழகம் தான் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு தான் பார்த்திங்க அப்படின்னா வரி நிறைய கட்டுறாங்க. இப்போ அம்பானி, அதானி, என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கட்டுற டேக்ஸை விட அதிகமாக கட்டுறதே யாருன்னா நம்ம தமிழ் மக்கள் தான். அப்படி இருக்கிறப்ப வரியை மட்டும் எங்ககிட்டேருந்து வசூல் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்காமல் நீங்கள் வந்து பட்ஜெட் அறிவிக்கிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அப்போ அறிவிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஸ்பீச் கொடுக்கும் போதே வந்து அது கண்டனமாக எதிர்க்கணுமா இல்லைங்களா? 40 MP நம்ம வந்து அங்கே அனுப்பிச்சிருக்கிறோம். லோக்சபாவுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவுக்கு நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். 543 மெம்பர்ஸில் நம்ம 40 மெம்பர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க கூட வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணல? அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்கலாம்ல, ஏங்க இந்த ஸ்பீச்சில் வந்து நீங்கள் இதே பண்ணல அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறதா சொல்லி பண்ணுறாங்க. இது என்னன்னா அப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இது எந்த மாதிரியான அரசியல் பாயிண்டில் பார்க்குறதுன்ட்டு எனக்கு தெரியல, ஓப்பனாக சொல்ல வேணாம். ஆனால் ரொம்ப ஓப்பனாக ப்ரோக் பண்ணி சொன்னோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நம்ம நடப்பில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப நேரடியாக காட்டமாக விமர்சிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி விமர்சிச்சிடக்கூடாது. ஆரோக்கியமான விமர்சனங்கள் இருக்கணும், ஓகேங்களா? ஏன்னா நான் முதல்வன்கிற ஒரு திட்டம் வந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பள்ளி மாணவர்கள், வேலை இல்லாமல் கஷ்டப்படுற இளைஞர்கள், ப்ரைவேட் ஜாப் போர்ட்டெல்லாம் கொடுத்த இதே ஸ்டாலின் நம்ம பேசுகிறதுக்கு எனக்கெல்லாம் இதே கிடையாது, அருகதே கிடையாது. அதனால் நான் அது பேசலை. ஓகே, அப்படியே இந்த பட்ஜெட் மீட்டிங்கில் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களா, ரீசார்ஜ் பண்ணி தான் பார்க்குறீங்க, யாருமே சும்மாலாம் பார்க்குறது இல்லை. அதுக்கு கூட நம்ம தான் வரி கட்டுறோம். பெரும்பான்மையான இருக்கிறவங்களாம் பெருசாக வரி கட்டுறதே கிடையாது, அது நாம தான் வரி கட்டுறோம். பல விஷயங்களுக்கு வரிகள் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வரியை கட்டுறதை விட ஸ்டேட்டில் இருக்கிற வரிகள் நிறைய கட்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டி, சாப்பாடுக்கு 5%, அப்புறம் நகை
3% இதுதான் நம்ம பெரும்பான்மையாக செலவு பண்ணுறது. சேமிக்கிறது, செலவு பண்ணுறது எல்லாமே இந்த ரெண்டுக்குமே நம்ம அவ்வளோ ரூபா கட்டுறோம். இப்போ இந்த பட்ஜெட் அறிவிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா சவரனுக்கு 2500, கிராமுக்கு 2500ங்கிற பாருங்க. சவரனுக்கு 2500 ரூபாய்க்கிட்ட குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. சவரன்னா என்ன? 8 கிராம் 2500. 2500னா நான் 2000ன்னு வச்சுக்கிறேன். 2500 கூட வேண்டாம், 2000ன்னு வச்சுக்கிறேன். அதை நான் 8ஆல் வகுத்தேன் அப்படின்னா 250. ஒரு கிராமுக்கு 250 ரூபா குறையிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு குறைகிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு தங்கத்தோட விலை ஒரு கிராம் கோல்டோட விலை எவ்வளோன்னா 6800 கிட்ட நெருங்கிடுச்சு. அதில் வெறும் 250 ரூபாய் குறைக்கிறதுனால தங்க விலை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. சவரனுக்கு 2000 குறைஞ்சதுங்கிறதெல்லாம் ஒரு குறைச்சல் மதிப்பு கிடையாது. ஏன்னா கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த விலையில தான், இப்போ குறைஞ்சிருக்கிற விலையில தான் வந்து தங்க நகைகள் விற்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தங்கத்தோட விலை அப்படி இருந்திருக்கு சவரனுக்கு. இப்போ திடீர்னு இவங்க பட்ஜெட் அறிவிக்கும் பொழுது குறைச்சிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ரைட்? அதுமாரி சில விஷயங்கள் பயாஸ்டாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து என்னங்கிறத எப்படி சொல்கிறது, நான் முழுசாக இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். 40 எம்பிக்கள் நம்ம அங்கே அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த 40 எம்பிக்களில் யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக வேலிடாக கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ 27ஆம் தேதி நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து நம்ம பிரதமர் ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக ஒரு விஷயத்தை வந்து நமக்கு உரையாடுவார். அது குறித்து இதை குறித்து வந்து அவர் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துட்டு என்னுடைய கருத்தை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். நான் ஒரு 2-3 பாயிண்டை விட்டுட்டேன். 40 எம்பிக்கள் வந்து அந்த இடத்துல வழிநடப்பு செய்யாமல், அந்த இடத்துல வந்து அவங்க எதுவும் பண்ணாமல் அப்படியே அவங்க இருந்தாங்கல்ல, அது வந்து அங்கே அமைதியாக இருந்துட்டு இப்போ 27ஆம் தேதி இந்த நிதி ஆயோக்குங்கிற மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஐயா வந்து அறிவிச்சிருக்காப்புல. ஒரு நோட்டீஸில் ஒரு 2 பாயிண்ட்டை ஹைலைட்டடாக சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக அவர் என்னென்னலாம் விஷயம் சொல்லியிருக்காருங்கிறத இந்த பதிவில் நான் வந்து கன்வே பண்ண ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன விஷயங்கிறத அப்படியே பொறுமையாக சொல்கிறேன். ஆல்ரெடி ஒன்று சொன்னது தான், நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும், இந்த நாட்டில் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்னா இளைஞர்கள், அதுக்கப்புறம் ஏழைகள், அப்புறம் பெண்கள், விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள், இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த பட்ஜெட் 2024 எதுக்கு இந்தியா, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நெக்லெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியை ஒன்று வைக்கிறாரு. இது எங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத முதல் விஷயமா சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, the budget includes announcement for start ruled by the BJP allies. அதான் நம்ம சொன்னோமே BJP allies. There is no guarantee these states will receive the promised funds, just as Tamil Nadu has been denied funds for the Chennai Metro for the past 3 years. கடந்த 3 வருஷமாக நீங்கள் வந்து சென்னை மெட்ரோக்கான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் நீங்கள் வந்து அதை பற்றி மேற்கோள் காட்டாமல், நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல், அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அதிருப்தி ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதனாலேயே வந்து அது எங்களுக்கு வந்து எப்படின்னா, தமிழ் மற்றும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை, தமிழ் அல்லது தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட அந்த பட்ஜெட் மீட்டிங்கோடைய அந்த ஸ்பீச்சில் இடம்பெறாதது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா ஒரு கண்டனமாக அதை வந்து எடுத்து சொல்கிறார். இடம்பெறாமல் இருக்குது அப்படிங்கிறது அதோடைய அந்த கண்டனமாக தெரிவிக்கிற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ ஹாவ் டிசைடட் டு பாய்காட் த நிதி ஆயோக் மீட்டிங் ஸ்கெடியூல்டு ஃபார் 27 ஜூலை சேட் பை த ஹானரபிள் PM. ஓகேங்களா? இப்போ வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் போயிட்டுருக்கு, இந்த மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. இதை தாண்டி அவர் இன்னொன்று என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ வர 27ஆம் தேதி நம்ம நரேந்திர மோடி ஸ்பீச் கொடுப்பாரு அந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு இது வந்து ஒரு சூளுரை சொல்லிட்டார். கரெக்டுங்களா? இப்போ நான் அந்த மீட்டிங் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நாமளாக எதுவுமே முழுசாக சொல்லிடக்கூடாது. இது வரைக்கும் தான், இது ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் வரும். 27ஆம் தேதி அவர் ஒரு ஸ்டண்ட் வச்சுருப்பார்ல, அது என்னங்கிற நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.